பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பிளஸ் பாயிண்ட் கூட மட்டும் கைவிட மாட்டேங்க. பிளஸ் பாயிண்ட் கூட மட்டும் யார் பேர் ஓடுதுன்னா பயமா இருக்கு. இதுதானே ஆண்டவரை போதிச்சு அப்போஸ்தலரை போதிக்காது, திருச்சபை போதிச்சுட்டு வருது. என்ன போதிக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம். தெய்வ பயம் இருக்கா? தெய்வ பயம் இருக்கான என்னிலே, என் குடும்பத்திலே, என் கணவனிடத்திலே, என் மனைவியிடத்திலே, என் பெற்றோரிடத்திலே, என் பிள்ளைகளிடத்திலே தெய்வ பயம் இருக்கிறதா? ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய படிப்பினை கேட்பதிலும், கேட்பதிலே மட்டுமல்ல மக்களே, அவருடைய படிப்பினைகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம். அவதான் கிறிஸ்தவன், அவதான் கிறிஸ்தவன். இரண்டாவதாக என்னமா? நட்புறவிலும், நட்புறவோடு கூட உறவாடுவதிலும், ஒருவருக்கொருவர் நட்புறவோடு கூட உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம எப்படி அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, அக்கா கூட சண்டை, மாமனார் கூட சண்டை, மாமியார் கூட சண்டை, எல்லாரும் கூட சண்டை. பேர் என்ன? அந்த அக்கா பேர் என்ன? ஜெபமாலை மேரி. என்ன பேரு? என்ன பேரு? பாத்துக்க, ஜெபமாலை மேரி. அப்பா கூட சண்டை, புருஷன் கூட சண்டை, பிள்ளைங்க கூட சண்டை, மாமனார் கூட சண்டை, மாமியார் கூட சண்டை. ஊர்ல ஜெபமாலை மேரி அக்கா வீடு எதுன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஊர்ல அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு. என்ன பேரு? சண்டை கோழி. ஜெபமாலை அக்கா வீடு எதுன்னு தெரியாது, சண்டை கோழி அக்கா வீடு எதுன்னு எல்லாரும் நடிப்பாங்க. இந்த வீடு, இந்த வீடு, மூணாவது வீடு, மூணாவது வீடு. ஆனால் ஆதி திருச்சபையிலும் பாருங்க, எத்தனை பேர் கூட சண்டை போட்டுருக்கீங்க, எத்தனை பேர் கூட நீ சண்டை போட்டுருக்க. எல்லாருடையும் சண்டை போட்டு கோயில வந்து நன்மை வந்ததுல மட்டும் ஒரு குறவு இல்லை. அருத்தந்தைகளை இயேசுவின் சரீரமும் எடுத்துட்டா போதும். ஓனானாக்க நீட்டின அப்புறம் ஒரு மடத்துக்கு நீட்டி அப்பா கூட சண்டை, அம்மா கூட சண்டை, அக்கா கூட சண்டை, மாமனார் கூட சண்டை, மாமியார் கூட சண்டை. ஆனால் ஆதி திருச்சபையில அவர்கள் நட்புறவோடு கூட உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம் இந்த நமக்கு நாட்களிலாவது ஒன்றிலே ஒரு குடும்பத்திலே வரணும். சகல பயமினை மறைந்து மன்னித்து ஆண்டவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல, அதனால் இயேசு திருரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல, கிறிஸ்து என்று சொன்னாலே மன்னிக்கிறவன், கிறிஸ்தவன் என்று சொன்னாலே மன்னிக்கிறவன் என்று பொருள். கிறிஸ்தவன் சொன்னா மன்னிக்கிறவன், அவன் தான் கிறிஸ்தவன். ஒரு அம்மா வந்தாங்க, ஓடி வந்தாங்க. பிரதர் வில்லியம்ஸ், பிரைஸ் தி லார்ட். நானும் பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். பிரதர் 4 தடவை நான் தியானத்துக்கு வந்திருக்கேன், இது 5வது தடவை வரேன். எனக்கு கணவன் இல்ல, ஏசுவாமி கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு மகன், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஆக்கிட்டேன். 32,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவனோட நினைவு 2 தடவை தியானத்துக்கு வந்திருக்கான். காலையில இருந்து குளிச்சு துணி மாத்தி
மாசு பார்ப்பான், மாசு பார்த்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட். வேலைக்கு போயிட்டு வந்தா பைபிள் படிப்பான், கிறிஸ்தவ கேசட் பாட்டு பார்ப்பான், என் கூட வந்து குடும்ப ஜெபமால செய்வானே என் பிள்ளை, என் கூட வந்து மனதில் படிந்து குடும்ப ஜெபம் செய்வானே என் பிள்ளை. நல்ல பிள்ளை ஆண்டவர் தந்திருக்காரு பிரதர். என் மகனுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்ணை வேணும், அதுக்கு வேண்டி தான் ஜெபிக்க வந்தேன். என் தலையில கை வச்சு ஒன்று ஜெபிக்க பிரதர்னா, நானும் தலையில வச்சு ஜெபிச்சேன். ஜெபிச்சுட்டு சொன்னேன், ஒரு விண்ணப்பம் பிரேயர் ஸ்டடி தான். ஒரு மாசம் கெட்சமனேல வச்சு ஜெபிக்கிறேன் பிரேயர் டவுன்ல. கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு மருமகளை தருவான்னு சொன்னேன். அவளும் பிரேயருக்கு ஸ்டடி தான் பாத்துக்கங்க. ஒரு பிரேயருக்கு ஸ்டடி தான். நானும் கெட்சமனே பிரேயர் டவுன்ல வச்சு ஜெபிக்க தொடங்கிட்டேன். ஒரு 2.5 மாசம் இருக்கும். ஒரு நாள் நான் உட்கார்ந்து ஜெபிச்சிருக்கேன். பிரதர் வில்லியம்ஸ் பிரதர், அப்புறம் பெங்களூர் அம்மா தூக்க முடியாம வாரா, இந்தாங்க பிரதர் பிடிங்க பிடிங்க. நான் அதுல ஒரு 10 கிலோ இருக்கும். குப்புன்னு நெய் வேற மனக்கு 10 கிலோ ஸ்வீட் பெங்களூர்ல இருந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. எத்தனை கிலோ? உட்காருங்கம்மான்னு சொன்னேன். உட்கார சொல்லணுமா வேண்டாமா? உட்கார சொல்லணுமா வேண்டாமா? எத்தனை கிலோ? சிஸ்டர் நகைச்சி டீ கொண்டு வந்தா, டீ குடிக்கமா டீ குடிக்கமான்னு டீ வாங்கி கொடுத்தேன். டீ வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா? வாங்கி கொடுக்கணுமா வேண்டாமா? எத்தனை கிலோ? அப்ப வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னமா கல்யாண காரியங்கள்லாம் எப்படி இருக்கணும் இவ்வளவுதான் கேட்டேன். இது தப்பா? தப்பாமா? கல்யாணம் எல்லாம் காரியங்கள்லாம் எப்படிமா இருக்கணும்? அவளுக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் பல்லு. போன மாசம் தான் ஒரு பொண்ணு, போன வாரம் தான் ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணுனேன். உடனே அவங்க ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம பிரதர் நமக்கு வேண்டி ஜெபிச்சிருப்பாரு. அப்படியே உங்களுக்கு டைம் சொல்ல ஒரு 10 கிலோ ஸ்வீட். அப்படியே ஒரு வாரம் தியானம் கூடி என் இயேசுவுக்கு நன்றி சொல்றதுக்கு வேண்டி வந்தேன். நான் என்ன பண்ணணும், தலையில வச்சு ஜெபிச்சு ஒரு சிலுவை போட்டு போத்தான்னு அனுப்பியிருக்கணும். நான் அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடுதல். அது இந்த நாக்கில் ரொம்ப கொலஸ்ட்ரால் கூடுதல்னு தமிழ்நாடு முழுவதும் சொல்றாங்க, டிவிலையும் சொல்றாங்க. நாக்கை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, தெரியாதனமா கேட்டுட்டேன். பொண்ணு எப்படியுமான்னு கேட்டேன். இது தப்பா? இல்ல இது தப்பாமா? இல்ல ஏதாவது தப்பு இருக்கா? இவ்வளவுதான் கேட்டேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் அவளுக்கு பல்லு சிரிப்பு தாங்க முடியல. பொண்ணா பொண்ணா தங்கம் தங்கம் என்ன சொன்னா, எனக்கு தலையில இடி விழுந்தாப்புல இருந்துச்சு. ஆண்டவரே, கல்யாணம் கண்டதுக்கு முன்னாடி மருமகளை தங்கம்னு சொல்லுறாளே, கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிஞ்சு என்ன சொல்ல போறாளோ சொல்லுங்க. நான் பயந்தது போலே ஆயிப்போச்சு. ஒரு 3 மாசம் ஆச்சு. நான் இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கேன். நான் பாக்குறேன் பெங்களூர் பாட்டி. உடனே சந்தோஷமா கையில பாக்குறேன், பார்சல் இல்ல பார்சல் இல்ல. ஆண்டவரே, காலையில இருந்துச்சு 3 மணி நேரம் ஜெபிச்சேனே, கடையில மாட்டி விட்டுட்டே 10 கிலோ அல்வா வேற தின்னுபடனே. என்ன புடுங்க போறாளோ கடுக்கடு நடிக்கிட்டு இருக்கேன். கூல் டவுன் உட்காருங்கம்மானே. உட்கார்ந்தா எனக்கு என்ன பேசணும் தெரியல, ஏதாவது பேசணுமே. 10 கிலோ வேற தின்னு போட்டேனே. என்ன கேட்க, ஏமா மகனும் மருமகளும் நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்டேன். இது தப்பா? தப்பாமா? என் மகனும் மருமகளும் நல்லா இருக்காங்கன்னு தான் கேட்டேன். அவன் இப்படி கையை சிலுவை அடிக்கிறாப்ப. நான் நினைச்சேன், எதுக்குடா சிலுவை அடிக்கிறாப்ப? போட்டா பார்க்கணும். போச்சே, ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, ஏமாந்து போனேன். என் மகனை மைக்கிட்டாளே, ஐயோ என் மகனை மைக்கிட்டாளே. மகனும் மருமகளும் லேசா சிரிச்சுட்டா போதும், இந்த கிழமைக்கு அடி வயிற்றுல இருந்த எரிவாயு கப் கப் கப். உனக்கே பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா எரிவாயு இருந்து கிளவி. ஆதி திருச்சபையிலோ கவனி, ஆதி திருச்சபையிலோ கிறிஸ்தவர்கள் நட்புறவோடு கூட உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம். ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்கள் நட்புறவோடு கூட உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம் இருக்கானு. எத்தனை தபச நாட்கள் போயிருக்கு. நட்புறவோடு கூட உறவாடுகின்ற, எல்லாம் மறந்து மன்னித்து, கிறிஸ்து என்று சொன்னாலே மன்னிக்கிறவன், கிறிஸ்தவன் என்று சொன்னாலே மன்னிக்கிறவன் என்று பொருள். மன்னிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஆதி திருச்சபையிலே அவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் நட்புறவோடு கூட உறவாடுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம் இருந்தது. ஒன்று இருந்தது சொன்னேன், போச்சுடா. இப்படி கட்டி இப்படி கூடி போக கூடாது. ஒன்னாவது என்ன சொன்னேன், அவர்கள் திருத்தூதருடைய
மூன்றாவது அப்பம் பிடுவதிலும். அப்படின்னா அப்பன் விட்டு பள்ளியில் கூடுதா என்ன? திருபலி நிறைவேற்றுவதிலே அப்பம் பிற்பதிலும். ஆதி திருச்சபையிலே திருபலியிலே கலந்து கொண்டு திருபலியிலே நிறைவேற்றுகின்ற ஒரு தெய்வீக அனுபவம். ஆண்டவர் பந்தியிலிருந்து எழுந்து அப்பத்தை எடுத்து உயர்த்தி பிடித்து இறைப்புகள் கூறி பிட்டு சிலருக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள். திருபலி நிறைவேற்றியது எம்பரான் இயேசு. திருபலி நிறைவேற்றினது எம்பரான் இயேசு. அந்த திருபலி நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை தந்திருக்காரு. ஆதி திருச்சபையிலே அவர்கள் அப்பம் பிற்பதிலே நிலைத்திருந்த ஒரு தெய்வீக அனுபவம். இந்த 2011ஆம் ஆண்டிலே மட்டும் எத்தனை பரிசுத்த திருநாட்களிலே, பரிசுத்தமான ஓய்வு நாட்களிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருபலி நிறைவேற்றி நன்மை வாங்காத எத்தனை நபர்கள் ஒரு குடும்பத்திலே உண்டு. கணக்கெடுன ஆண்டவரே ஆசீர்வதியா என்ன ஆசீர்வதிக்க? இந்த வருடத்தில் மட்டும் குடும்பத்திலே எத்தனை வருடங்களாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யாத எத்தனை நபர்கள் ஒரு குடும்பத்திலே உண்டு. திருபலியிலே பரிசுத்தமான ஓய்வு நாட்களிலே திருபலி நிறைவேற்றி நன்மை வாங்காத எத்தனை நபர்கள் அநேக வருடங்களாக பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி ஆறாமல் ஓடி ஒளிந்தது போல அநேக வருடங்களாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யாத எத்தனை உறவினர்கள் ஒரு குடும்பத்திலே உண்டு. என்னைக்கு கரெக்ட் பண்ணுங்க, என்னைக்கு கரெக்ட் பண்ணுங்க. அழுத்தத்தில் சொல்லாமே சொன்னாங்க, யோனாசா நற்செய்தி அனுப்புறதுக்கு வேண்டி அனுப்பினாங்க. யோனாசோ தார்கீசுக்கு நினைவே பட்டணத்திற்கு போக வேண்டிய யோனாசோ தார்கீசுக்கு கப்பல் ஏறல. அந்த கப்பல் சூறாவளியில் சிக்கிடுது. அந்த கப்பல் முங்க போகுது. அந்த கப்பல் கடல்ல முங்கினா யாரெல்லாம் சாவா? ஆனா யோனாசோனா மட்டுமா சாவாரு? அந்த கப்பல் தண்ணிக்குள்ள உடம்படி அப்படி முங்குதுன்னு வச்சுக்கோ, யாரெல்லாம் சாவா? யோனாசோ மட்டுமா? அந்த கப்பல் எல்லாரும் சாவாங்கல்ல. அந்த கப்பல்ல எத்தனை யோனாசு இருந்தாங்க? அந்த கப்பலில் எத்தனை யோனாசுமா இருந்தாங்க? ஏடா ஏன்னா கப்பலில் எத்தனை யோனாசு இருந்தாங்க? ஒரே ஒரு யோனாஸ். அநேக வருடங்களாக நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யாத ஒரே ஒரு யோனாஸ் ஒரு குடும்பத்தில் இருந்தா போதும், ஒரு குடும்பத்திற்கு வர வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்கள் வராமல் போக. பயபக்தியோடு கூட திருபலி நிறைவேற்றாத ஒரு யோனாஸ் ஒரு குடும்பத்தில் இருந்தா போதும், ஒரு பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் வராமல் போக. ஒரே ஒரு யோனாஸ். அந்த கப்பல ஒரு யோனாஸ். நன்மை வாங்கிற நாவினாலே பீடி குடிக்கிற ஒரு யோனாஸ். நன்மை வாங்கிற நாவினாலே பிராண்டி குடிக்கிற ஒரு யோனாஸ் ஒரு குடும்பத்திலே இருந்தால் போதும், ஒரு குடும்பத்திற்கு வர வேண்டிய தெய்வீக கிருபை, தெய்வீக ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிடும் மக்களே, கிடைக்காமல் போயிடும் மக்களே. ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஒரு குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, ஒரு குடும்பத்திலே தெய்வீக கிருபை இல்லை. அழிகை, பற்கடிப்பு, சாபம், தாரித்ரியம், நோய்கள். ஏன் குடும்பத்தில் யோனாஸ் இருக்காங்க? இந்த தமசு நாட்களிலாவது மனம் திரும்பு. ஆண்டவர் தந்திருக்கின்ற கடைசி தருணம் இது. அருட்தந்தையர் சொன்னது போல அடுத்த தமசு நாட்களுக்கு நீயோ நானோ இருக்குமா இல்லையோ? அதான் வருஷம் அது வரும். நீயும் நானும் இருப்போமா? இந்த தமசு நாட்களிலாவது மக்களே உன்னை பூர்ணமாக ஒப்புக்கொடு. ஆதி திருச்சபையிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய படிப்பினை கேட்பதிலும் இரண்டாவதாக நட்புறவோடு கூட உறவாடுவதிலும், மூன்றாவதாக அப்பம் விட்டதிலும்.
எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு முக்கியத்துவம். நான்காவதாக இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தமே இல்லாது. ஜெபிப்பதிலே, அனுதினம் ஜெபிப்பதிலே, அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதிலே அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். இன்னொரு குடும்பத்திலே குடும்ப ஜெபம் உண்டா? ஒரு குடும்பத்திலே குடும்ப ஜெபமாலை உண்டா? பேரை கேடு ஜோசப்பு. என்னப்பு ஜோசப்பு. ஒரு குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இருக்கா? ஒரு குடும்பத்திலே குடும்ப ஜெபமாலை இருக்கா? கேரளத்தை குறித்து, பெண்களை குறித்து நான் பெருமைப்படுகின்ற இரண்டு காரியங்கள் உண்டு. கேரளத்தில் இருக்கிற தாய்மார்களை குறித்து நான் பெருமைப்படுகின்ற இரண்டு காரியங்கள். ஒன்று, கோடீஸ்வரர் வீடாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்யறவருடைய வீடாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய வீடு என்றால் அது கோடீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனுடைய வீடாக இருந்தாலும் சரி, இரவு குடும்ப ஜெபம் செய்யாதபடி அந்த அம்மா சோத்து பானையை திறக்க மாட்டா. கேரளம் அவ்வளவு செழிப்பா இருக்கு. கேரளம் அவ்வளவு செழிப்பா இருக்கு. God's land, ஆண்டவருடைய பூமி என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இதான் மக்களே, இரவு ஜெபம் செய்யாதபடி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்திலும் வீட்டிலும் அம்மாங்களை சொத்து பண்ணி தரணும். பின்மா ஒரு தாய் கர்ப்பமானா போதும் உடனே போய் ஒரு ஜெபமாலை வாங்குவா. பங்கத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சு வாங்குவா. ஆசீர்வதிச்சு வாங்கி அந்த கர்ப்பிணியான உடனே அடுத்த போடுவா. காலையில ஒரு ஜெபமாலை, மதியானம் ஒரு ஜெபமாலை, படுப்பதற்கு முன்னதாக ஒரு 3 ஜெபமாலை. கர்ப்பிணி பெண்கள் செய்யாம வழங்க மாட்டாங்க. ஏன் மகளே, இந்த ஜெபமாலை உண்டானவா? இது மாதாவுடைய பாதுகாப்பு வளையம். இந்த ஜெபமாலை என்பது என் பரிசுத்த மாதாவுடைய பாதுகாப்பு வளையம். இந்த வளையத்திற்குள்ள ஒரு சத்துருவும் நுழையாதபடி மாதா பாதுகாக்கின்ற பாதுகாப்பு வளையம் இந்த ஜெபமாலை. ஒரு வீட்டுல ஜெபமாலை இருக்காங்க. உங்க வீட்டுல என்னெல்லாம் இருக்கு? பிராண்டி குப்பி கிடக்கு, பீடி குப்பி கிடக்கு, சிறப்பு குப்பி கிடக்கு, குமலம், கல்கண்டு, ஆனந்தவனம், ரஜினி, குஷ்னி, குஷ்பு, கிஸ்பு, அருவருப்பான கேசட், அருவருப்பான செக்ஸ் படங்கள் எல்லாம் கிடக்கு. மாதாவின் பாதுகாப்பு வளையமாகிய பரிசுத்த ஜெபமாலை வீட்டுல சொல்றேன். ஒரு குடும்பத்திற்குள்ள இன்பத்திற்குள்ள பிசாசானவன் நுழைந்தது போல ஒரு குடும்பத்தில பீடி என்ற பிசாசு, மதுபானம் என்ற பிசாசு, சீட்டுக்கட்டு என்ற பிசாசு, வெறுப்பு என்ற பிசாசு, வைராகியம் என்ற பிசாசு, அண்ணன் ரகசிய பாவங்கள், உறவுகள், தொடர்புகள் என்ற எல்லா பிசாசும் அவன் வீட்டுக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? மாதாவினுடைய பாதுகாப்பு வளையம் இல்லையே மக்களே. உன் வீட்டுல குடும்ப ஜெபமாலை இல்லையே மக்களே. குடும்ப ஜெபம் இல்லையே மக்களே. இந்த தவிர்த்து நாட்களாவது தீர்மானி. என் கிறிஸ்தவ சமூகமே, ஆதி கிறிஸ்தவர்களே, அவர்கள் ஜெபத்திலே, ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபத்திலே நிலைத்திருந்தது போல தீர்மானி. தானியேல் 3 வேளைகள் தவறாமல் ஜெபித்தார். 3 வேளைகள் தானியேல் ஜெபிச்சார்னு வேதத்தில் இருக்கு. தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படி போறாரு. ஜெபிக்க முழங்கால் படி தான் போட்டிருக்காரு. வானதூதர் வந்துட்டாரு. தானியேலே, தானியேலே, நீ ஜெபிப்பதற்கு முன்னதாக விண்ணிலிருந்து எங்களுக்கு கட்டளை பிறந்தது. The power of the prayer. The power of the prayer. தானியேலே, தானியேலே, நீ ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னதாக ஜெபிக்கல. நீ ஜெபிப்பத துவங்குவதற்கு முன்னதாக விண்ணிலிருந்து எங்களுக்கு கட்டளை. பாருங்க, the power of the prayer. வீட்டுல ஜெபம் இருக்கான பாருங்க. தானியேல் 3 வேளைகள் தவறாமல் ஜெபித்தார்.
ஜோசப்பும் அப்படிதான். நம்ம ஜோசப் என்ன குறைஞ்சவரா? தானியேலோட குறைஞ்சவரான்னு கேட்டேன். காத்தோலிக்க கிறிஸ்தவ நம்ம ஜோசப். தானியேல் 3 வேளைகள் தவறாமல் ஜெபித்தா. நம்ம ஜோசப் என்ன பண்ணா? 3 வேளைகள் தவறாம திங்கிறான். 3 வேளை தவறி இருக்கான பாரு. 3 வேளை தவறி இருக்கா தாயே புனிதரா சொல்லுங்க. ஒரு குடும்பத்திலே ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஜெபிப்பதிலே நிலைத்திருந்தார்கள். குடும்பத்தில் எப்படின்னு பாரு மகளே. நான் ஒரு நரையிலே திங்கின பண்டி போல ஜீவித்தேன். ஒரு 20 வருடத்திற்கு முன்னதாக பல இன்பங்களை தேடி டெல்லி, பம்பாய், கல்கத்தா, விசாகப்பட்டினம் போவேன். என் தொழிலே அதான். தண்ணி அடிக்கணும், வச்சுக்கணும். எனக்கு என்னச்சா அதான் பிரச்சனை, வேற பிரச்சனை இல்லை. 64 கேஸ் மேல சட்டம் சொல்லிச்சு. 4 கேஸ் மக்களை 20 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு விளையாடும். நான் வர மாட்டேன், நான் கிறிஸ்தவம்ல, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவம்ல சீட்டு விளையாட மாட்டோம்ல. படிங்க. பாவிகளின் தீய வழியில் இல்லாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். படிங்க. இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். உட்கார மாட்டான். கோடு பேசுற, புரணி பேசுற தங்கச்சி கூட பக்கத்திலே ஒண்ணு ஜெரம் பண்ணான். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர். ஆண்டவருடைய திருச்சட்டத்திலே மகிழ்ச்சி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். திருவசனங்களுக்கு கீழ்ப்படி. ஆதி திருச்சபையிலே அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை படிப்பினை கேட்பதிலும் கீழ்ப்படிவதிலும் நட்புறவோடு கூட உறவாடுவதிலும் அப்பம் வைப்பதில் மறந்துடாத திருப்பலி. அப்பம் வைப்பதிலும் ஜெபிப்பதிலும் நிலைத்திருந்தது மட்டுமல்ல, வசனங்கள் அவருடைய ஹிருதயங்களிலே பதிந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் படிக்கணும், டெய்லி பைபிள் படிக்கணும். நம்ம ஜோசப் அப்படிதான் டெய்லி பைபிள் படிப்பாரு. எப்போ எங்காவது வெளியூருக்கு போறாரா, ஒரு வியாபாரத்துக்கு போறாரா, உடனே ஒரு மணி தெரியப்படுத்துவாரு, ஒரு அலுவலக மாதிரி சொல்லுவாரு. ஒரு பரவத்தில் ஆண்டவரே என்னோட பேசும், ஆண்டவரே என்னோட பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாபாரன்னு பைபிளை திறப்பாரு. இப்படிதான் ஒரு நாள் ஜோசப் வெளியூருக்கு போறாரு ஒரு வியாபார விஷயமா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லாருன்னு கேட்கணும்னு இவருக்கு ஆசை. ஒரு மணி தெரியப்படுத்தி வச்சாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொன்னாரு. சொல்லிட்டு அப்படியே பையன் என்ன பண்ணாரு, பைபிளை திறந்தாரு. பைபிளை திறந்த உடனே ஒரு வசனம் கிடைச்சிச்சு. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். யூதாசோ வெளியே சென்று நாடு கொண்டு தலையில் விழுந்து வயிறு வெடிக்க குடல் சரிய செத்தான். நான் வியாபாரத்துக்கு போறேன், இது என்ன, இது சரியில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திரும்பவும் படிச்சு பார்க்கலாம். நீயும் அப்படியே செய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல வசனம் தரும், நல்ல வசனம் தரும். என்னோட பேசும் ஆண்டவரே. அதுல 13:27 கிடைச்சிச்சு. அது என்ன இருக்கு? நீ செய்வதை வேகமாக செய். இப்படி எல்லாம் மக்களை பைபிள் படிக்க வேண்டியது. ஆண்டவரே, வேதத்திலே மறைந்து கிடக்கின்ற வேத ரகசியங்களை, அப்பா ஆண்டவரே, இந்த வேதத்திலே மறைந்து கிடக்கின்ற வேத ரகசியங்களை எனக்கு போதித்து தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு பைபிள் படி. அநேக காரியங்கள் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை, ஆதி திருச்சபை இரத்தபூமி. கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள், சாட்டியால் அடிக்கப்பட்டார்கள், சிங்க கோயிலே அடைக்கப்பட்டார்கள். பாபிலோன் ரத்தமன், பாபிலோன் ரத்தமன். ஆனால் சபை அசையல. இவ்வளவு கொடுமை நடந்துட்டோம். சபை அசையல. சபையில் கஷ்டங்கள் இருந்தது, பட்டினி இருந்தது, பசி இருந்தது, வேதனை இருந்தது. மக்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தலை வெட்டப்பட்டு இருந்தார். ராயபுரம் தலையீழாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அப்போஸ்தலர்களை உயிரோடு தோல் உரித்தார்கள்.
ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களை உயிரோடு தோலுரித்தார்கள். சபை அசையல. காரணம் என்ன? சபை வளர்ந்தது. ஏன்? எப்படி வளர்ந்தது? ஆதி திருச்சபையில அவருடைய வேர் கிறிஸ்து என்ற மண்ணிலே ஆழத்திலே வேர் விட்டிருந்தது. எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும் அந்த மரம் சாயாது. கிறிஸ்து என்ற மண்ணிலே ஆழத்திலே வேர் விடணும். தெய்வ பயம் என்ற மண்ணிலே ஆழத்திலே தெய்வ பக்தி, தெய்வ பயம், விசுவாசம், திருபலி, பஜனை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே ஆழத்திலே வேர் விடுகின்ற பொழுதோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நோவா மறுபடியும் பிறக்கின்ற ஒரு தெய்வீக அனுபவம் வந்தவுடன் நோவாவிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். இந்த பட்டணத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரிடத்திலே, இந்த வசனங்களை தியானிக்கிற நாம் ஒவ்வொருவரிடத்திலே ஆவியான திரியேக தெய்வம் கூறுகிறார், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். எதுல? வசனத்திலே பலுகி பெருகுங்கள். இந்த தபச நாட்களிலாவது பரிசுத்தத்திலே பலுகி பெருகுங்கள். வசனத்திலே பலுகி பெருகுங்கள். ஜெபத்திலே பலுகி பெருகுங்கள். பலுகி பெறுவோம், ஆழத்திலே வேர் விடுவோம். அப்படியே கண்களை மூடி அப்படியே நேரம் உட்கார்ந்து தீர்மானம் எடு. இந்த தபச நாட்களில் சில தீர்மானங்கள் எடு. இந்த தபச நாட்களில் அப்படியே அந்த கல்வாரி நாயகனை கண்களை மூடு. மக்களே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஒப்புக்கொடு. மோய்சா, நீ என் அருகிலே வராதே, நீ நிற்கின்ற பரிசுத்த பூமி ஒரு பாதரட்சைகளை கழித்து வை. ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தடையாக இருக்கின்ற நீ அணிந்திருக்கின்ற பாவம் என்ற பாதரட்சை எதுன்னு பாருங்க. ஆண்டவர் வெறுக்கின்ற பாதரட்சை மோய்சா கழித்து வை மகளே, ஆண்டவருக்கு நீ தேவைப்படுகிறாய். அப்பான்னு கூப்பிடு. நான் வரேன் ஆண்டவரே, அப்பா நான் வரேன் ஆண்டவரே. இதோ நீர் என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, என் தொழிலை ஆசீர்வதிக்க, என் ஆத்மீக ஜீவித்தை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கின்ற பாவம் என்ற பாதரட்சிகளை இதோ வெளிப்படையாக நான் பிடித்து வைத்திருக்கின்ற பாவம் என்ற பாதரட்சிகளை கழித்து வைக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையிலே கழித்து வை. கண்களை மூடி பயபக்தியோடு கூட அப்பான்னு கூப்பிடுவாளே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உன்னை அம்மான்னு கூப்பிடுவே, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தானா அம்மான்னு கூப்பிடவா, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உன்னை அப்பான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தாசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா, உன்னை அம்மான்னு கூப்பிடத்தாசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடவே, உன்னை அம்மான்னு கூப்பிடவே, அப்பான்னு கூப்பிடவே,
கூப்பிடத்தாசை உன்னை அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடவா அப்பா ஆபேலுடைய காணிக்கைகளை ஏற்ற தெய்வமே, இதே இந்த ஊழியத்திற்காக வேண்டிய நற்செய்தி பணிக்காக வேண்டிய உமது பிள்ளைகள் நீர் கொடுத்த வருமானத்தின் ஒரு பகுதியை இதோ காணிக்கையாக கொடுக்கின்ற வேளையில இந்த காணிக்கைகளை ஆபேலுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டது போல இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்ட உமது பிள்ளைகளை மேலாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த கூட்டங்களுக்காக வேண்டி உபவசித்து ஜெபித்தவர்கள், இந்த கூட்டத்திற்காக வேண்டி உடல் உழைப்பு செய்தவர்கள், மன உதவி செய்தவர்கள், ஜெபித்தவர்கள், இப்பொழுது காணிக்கை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எந்தெடுத்தரும் எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரும் எங்களை சோதனை விடாதையும் தீமை என்று வச்சுத்தரும். என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்ல அம்மா தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா சொல்ல என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோழி என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே அம்மான்னு கூப்பிடுவே அப்பான்னு கூப்பிடுவே உன்னை அம்மான்னு கூப்பிடுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலம் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இதோ நம் ஆண்டவர் இயேசு மெய்யாகவே நம்மை தேடி வந்திருக்கிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு தேடி வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அப்படியே கண்களை திறந்து நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். தெய்வமே, வான தூதர்களும் புனிதர்களும் பரிசுத்த
பரிசுத்தர் பரிசுத்தர் படைகளின் ஆண்டவர் தூயவர் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனை மத்தியில் வாழ்கிறவரை இதோ நாம் எல்லோரும் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை தூவி ஆராதனை ஆராதனை எல்லோரும் ஆராதனை ஆராதனை தூவி ஆராதனை 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 தூவி ஆராதனை
இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. பயபக்தியோடு சிரம் தாழ்த்தி ஆராதித்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ நம் அன்பு தெய்வம் ராஜாதி ராஜாவாய் நம் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். இதோ இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகத்தான அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். இந்த மகத்துவமுள்ள அழைப்பை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அற்புதமாய் நம்மோடு கூட இறை வார்த்தையின் அனுபவத்திலும் வாழ்வின் அனுபவத்திலும் பேசினார். இந்த நேரத்திலே சீராக்கின் புஸ்தகம் சீராக் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை எடுத்து வாசிப்போம். இந்த முடிவை இன்று உணர்வோடு நாம் எடுக்க போகிறோம். சீராக் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. நன்றாய் கவனியுங்கள். இந்த மைதானத்திலே என் ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான அப்பாவே, அம்மாவே, வாலிப தம்பியே, தங்கையே, ஒருவேளை நீ தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு இந்த இடத்திலே நீ அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை அசம்பந்தமாக அசட்டையாக ஒருவேளை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற எண்ணத்தோடு ஒரு அவலட்சணமான எண்ணத்திலே நீ ஒருவேளை அமர்ந்திருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் சரி, இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு அழைப்பை தருகிறார். இந்த சீராக்கின் வழியாக, சீராக் நூலின் வழியாக ஆண்டவருக்கு ஒரு அழைப்பை தருகிறார். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார் என்றால், நீ நன்றாய் கவனிக்க வேண்டும். திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 70 ஆண்டுகள், அதற்கு கூடினால் ஒரு 10 ஆண்டுகள் என்று சொல்கிறது. ஆனால் அதை தாண்டி திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்தில் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுசு காலமும் புல்லை போல கருகி போகிறது, புகை போல போய்விடுகிறது. கண்மூடி முழிப்பதற்குள்ளாக நீர் குமிழி போல மறைந்து போகிற வாழ்க்கை தான் மானிடர்களே, மனிதர்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் ஆண்டவரிடம் திரும்பி செல்ல நீ காலம் தாழ்த்தாரு. ஒருவேளை இன்றைய வாழ்க்கையிலே, இன்றைய வாழ்க்கையின் நுணுக்கங்களிலே, நாகரிக போக்கிலே உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்க வேண்டும். உலகம் எனக்காக காத்திருக்கிறது, அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விதமான ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இதோ என் ஆண்டவர் இயேசுவின் முன்பாக உன்னுடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது என்றால், உலகத்திலே உன்னுடைய வாழ்நாள் இல்லாமல் போவது அடுத்த நிமிடத்திலே என்பதை நீ மறந்து போகாதே. அதனால்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், வாங்கி குவிக்க வேண்டும், அதிகாரத்திலே உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். இளைஞர்களும் முதியவர்களும் உடலின் இச்சைக்கும் உடலின் ஆசைகளுக்கும் தங்களை கையளித்து உலகத்தை அனுபவி ராஜா அனுபவி என்று உலகத்திற்குள் முங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குடிவெறியிலும் விபச்சாரத்திலும் பல்வேறு விதமான பாவ பழக்கத்திலும். ஆனால் ஒரு நாள் உலகம் உன்னை கைவிடும்,
உறவினர்கள் உன்னை கைவிடுவார்கள், நீ அனுபவித்த சுகபோகங்கள் எல்லாம் உன்னை கைவிடும். அன்று இந்த கிறிஸ்துவின் அன்பை நீ அனுபவிக்க முடியாமல் போய்விடும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். அதனால் தான் எசையா இறைவாக்கினர் சொல்கிறார். எசையா இறைவாக்கினுடைய புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே கவனித்துக்கொள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள பொழுதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி மன்றாடுங்கள். அதாவது என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை காணலாம், நாளைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம், அடுத்த வருடம் ஆண்டவரிடத்திலே போகலாம், அடுத்த வருடம் நல்லவனாக மாறலாம், அடுத்த வருடத்திலே நான் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் என்று நீ ஒரு நினைப்பாயானால் உன்னை போல ஒரு ஏமாளி, உன்னை போல இந்த உலகத்திலே முட்டாள் வேறு யாரும் கிடையாது என்பதைத்தான் இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நன்றி சொல்லி இன்று இந்த மாலை நேரத்தில் இந்த அற்புதமான தவக்கால நற்செய்தி பெருவிழாவின் வழியாய் இந்த உன்னதமான அன்புள்ள என் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பை உன் சொந்த அறிவினால் நீ தேடிக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சிலுவை அடியிலே இயேசுவை கடைசியிலே இயேசு இறந்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா என்பதை பரிசோதிக்க இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே ஈட்டியால் ஒருவன் குத்தினான். அவனுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வாய்ப்பை கொடுத்தார். காண்பதற்கு வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் சொல்கிறார்கள் கடவுளை நாளை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி, நாளை என்று நாட்களை தள்ளி போடுகிறவனே, உன்னுடைய நாளை குறித்து வைத்திருக்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த நாளிலே 2 முடிவை ஆண்டவர் உங்கள் முன்பாக வைக்கிறார். அருமையான தகப்பனார் மூலமாய் பேசினார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலையெல்லாம் காண்பித்து விட்டார். சோதித்து பார், பரிசோதித்து பார், ஆராய்ந்து பார் என்று சொல்லி. ஆனால் 2 காரியங்களை இன்று என் தெய்வம் உங்கள் முன்பு வைக்கிறார். ஒன்று, திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். திருவெளிப்பாடு 3:20. இதோ நான் கதவருகில் நின்று, கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறவர்களே, தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் இல்லாமல் இருக்கிறவர்களே, இதோ இந்த ஏப்ரல் மாதம் 2011ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே ஒருவரை 45 வயதாயிருக்கலாம், 17 வயதாயிருக்கலாம், 90 வயதாயிருக்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்று இயேசு உங்கள் வாசல் படியில் நின்று உன் கதவை தட்டுகிறார். மகனே, இதோ உன் வாசல் படியில் நிற்கிறேன். ஹலோ மை டியர் சன், என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் உன் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். தட்டுகிற வேலை இயேசுவோட வேலை. உன் வாழ்க்கையில கதவை தட்டுகிற வேலை இயேசுடைய வேலை. நீ குடிகாரனாய் இருந்தாலும் சரி, விபச்சார கள்ளனாய் இருந்தாலும் சரி, இயேசு உன் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவேளை நீ அகம்பாவம் பிடித்தவனாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீ தெய்வ பயம் இல்லாதவனாய் இருந்தாலும் சரி, உன் வாசல் படியில் நின்று இயேசு கதவை தட்டுகிறார். ஒருவேளை நீ மற்றவர்களை மதிக்க தெரியாதவனாய், மற்றவருடைய உறவுகளை மதிக்க தெரியாதவனாய் இருக்கலாம், செபிக்காதவனாய் இருக்கலாம். திருப்பதியிலே இயேசு இருக்கிறார், இயேசுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில்லாதவனாய் இதுநாள் வரை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இன்று வாசல் படியில் நின்று இயேசு கிறிஸ்து என் தெய்வம் நற்கருணையிலே வாழ்கிற கடவுள் வாழ்க்கையில இன்று தட்டுகிறார். நீ உணர்வோடு இருக்கும் பொழுது தட்டுகிறார். உன் கைகளும் கால்களும் சரியான காரியங்களை செய்யும் பொழுது தட்டுகிறார். உன் அறிவு சிந்திக்கக்கூடிய அளவிலே தட்டுகிறார். உன் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கும் பொழுது காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார். வாசிப்போம்
யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு செய்ய வேண்டியதை செய்கிறார், தட்டுகிறார். திருச்சபை வழியாய் 2011 ஆண்டுகள் தட்டிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை தட்டிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள். இயேசுவ வீட்டு வாசற்படியில நிற்கிறார். மகளே கதவை திறப்பாயோ என்று சொல்லி ஆண்டவர் தட்டுகிறார். திறந்தால் உன் துன்பங்கள் ஓடும், உன் துயரங்கள் ஓடும், வியாதி ஓடும், பாவ பழக்க வழக்கங்கள் ஓடும். இயேசுவின் இல்லத்தின் இரட்சகராய் வருவார். உன் வீட்டிலே அவர் விருந்துண்பார், உனக்கும் விருந்து கொடுப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை இந்த சப்தம் காதுகளிலே விழுந்தும் மந்த காதோடு நீ இருப்பாயானால் தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே இருக்கிறார் என்ற உணர்வை இழந்து எங்கோ ஒரு சுகபோதத்திலே மூழ்கி கிடப்பாயானால் இன்று இந்த வார்த்தையும் இயேசுவின் முன்பாக வைக்கிறார். எடுத்துக்கொள், வாசிப்போம். லூகாஸ் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். ஒன்று, இந்த ஏப்ரல் 2011ஆம் ஆண்டு இயேசுவின் வாழ்க்கையிலே வந்து உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட விருந்துணும், உனக்கு விருந்து கொடுக்கணும், உன் துன்பம் துயரம் பிணி பீட பாவம் எல்லாம் ஓடணும். இல்லைன்னா உன்னை பார்க்க வருகிறார், இந்த பார்க்க வந்திருக்கிறார். இந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி உன்னை பார்க்கிறார். சகோதரனே உன்னை பார்க்கிறார். தூரத்தில் யாரும் பார்க்கவில்லை என்று இருட்டில் உட்கார்ந்திருக்கிறவர்களே உங்களையும் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறார்? அழுகிறார். ஒன்று தட்டுவார், நீ திறக்கலனா உன்னை பார்த்து அழுவார். எதுக்கு அழுதார்? வாசியுங்கள். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? உன்னுடைய பரிதாப நிலையை நீ அறிந்திருக்க கூடாதா? உன் வாழ்க்கையில தாறுமாறாய் போகும் நிலையை நீ அறிந்திருக்க கூடாதோ? ஆண்டவர் சொல்கிறார், வாசிப்போம். ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் அசம்பந்தம்? ஒருவேளை இப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தை ஆண்டவர் உனக்கு தந்தும் நீ அசட்டையோடு இருப்பாயானால் அடுத்த வருடம் இந்த தவக்காலம் உனக்கு இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த பகுதியின் கடைசி வசனத்தை, ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. சகோதரா, சகோதரியே, வான தூதர்களும் புனிதர்களும் ஆராதிக்கிற ஆராதனை மத்தியிலே வாழும் என் தெய்வம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில 2 காரியங்களோடு வந்திருக்கிறார். ஒன்று, உன் வாழ்க்கையில இன்று தட்டுகிறார். மகனே உன் இல்லத்திற்குள் நான் வரவா? இல்லை என்றால் இயேசு சொல்லுகிறார் நான் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். 2 காரியங்களை இயேசு முன்வைக்கிறார். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வரணும், உன் வீட்டில் இருக்கிற தீமை வெளியே போகணும். இல்லைன்னா இயேசுவை நீ கண்டுகொள்ளவில்லை, இயேசுவின் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு உனக்காக அழுவார். எதற்கு தெரியுமா? காலம் கடந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசுக்குள் உங்கள் வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையில இடம் கொடுக்க விரும்புகிறாயா? இல்லனா வாழ்றவர வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ வேண்டிய வயசுல வாழ்விழந்து போக போறியா? முடிவு.
வாழ்வு அளிக்கிறவரை உன் வாழ்க்கையிலே சுமந்து இவ்வுலகிலும் இம்மையிலும் மறுமையிலும் வாழப் போகிறாயா? இல்லை என்றால் இவ்வுலகமே எனக்கு கதி என்று வாழ்க்கை மகிழ்ச்சி என்று சொல்லி ஒரு காதல் நீரை பின்பற்றி போய் வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை, வாழ வேண்டிய உன்னுடைய குடும்பம் சின்னாபின்னமாகி வாழ்க்கை முழுவதும் அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமாகி கடைசியிலே உன் வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். உங்களுக்கு ஒரு அழைப்பு. இன்று இயேசுவுக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்போம். அந்த பகுதியிலே, பின்பகுதியிலே, வாசற்படியில, அந்தந்த கட்டடத்தின் பகுதியில் அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், இங்கே இயேசு கிறிஸ்து மெய்யாக இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இயேசு ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுள் இங்க இருக்கிறார்ங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள இயேசு உன் அறிவுக்குள்ள, உன் உணர்வுக்குள்ள வரணும். எனக்கு பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், குடிப்பழக்க வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அநியாயம் வேண்டாம், இயேசு மட்டும் போதும்னு சொல்றவங்க எழுந்து நிற்போம். பாவத்தை உதறிவிட்டு அங்கங்க அமர்ந்திருக்கிறவர்கள் என் ஆண்டவர் இயேசுவின் முன்பாய் அணிதிரண்டு வாருங்கள். ஒரு நிமிடம் ஆண்டவர் அழைக்கிறார். பாவத்தோட போறியா? தீமையோட வாழ்க்கையை போறியா? தயவு செய்து மீண்டும் அழைக்கிறேன். இயேசுவுக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுப்பாயான, இயேசு மெய்யாக இங்க இருக்கிறார் உணர்வு இருந்துச்சுன்னா, அருமையான தகப்பனே, அருமையான வாலிப தம்பிகளே, பின்பகுதியில தெருவோரங்களில் அமர்ந்து இருக்கிறவர்கள் எழுந்து இயேசுவின் முன்பாக வாருங்கள். உன் குடும்பம் நல்லா இருக்க, உன் வீடு நல்லா இருக்க, அங்க இருக்கிற வாலிபர்கள், அங்க இருக்கிற சகோதரர்கள், தூரமாக இருக்கிறதற்காக நீ வரவில்லை. இயேசுவின் அண்டையிலே ஓடிவா. தயவு செய்து இந்த பாடல் பாடும் பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார். என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ? என் இயேசு உன்னை அழைக்கிறார். தயவு செய்து அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா வாங்க, முன்னால வாங்க. நீ வருவதற்கு சமம். இயேசு முன்னால உன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு இந்த அழைப்பை ஆண்டவரிடத்திலிருந்து இப்பொழுது நீ அனுபவிக்க உணர்வோடு எழுந்து, எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவர்களே எழுந்து வாருங்கள். எல்லாரும் வாங்க. என் இயேசு உன்னை தேடுகிறார். என் பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாருங்கள். மகளே, நீ இருக்கிற இடத்தோடு எழுது, பாவத்தோடு எழுது, தீமையோடு எழுது சகோதரா. உன் வீட்டுல பிணி பீட போகட்டும். இயேசு உன்னை தேடுகிறார். ஒரு ஸ்டெப் எடுத்து போய் முடிவெடு. எனக்கு தீமை வேண்டாம், குடிப்பழக்க வேண்டாம், சீட்டு விளையாட்ட வேண்டாம், ஆண்டவரே கள்ளத்தனமான உறவுகள் வேண்டாம். இன்னைக்கு அற்புதமாய் இன்னைக்கு சிந்தித்தோமே, இதோ ஆதி அப்போஸ்தலர்கள் எத்தனை அற்புதமாய் திருச்சபை கற்றுக் கொடுத்ததிலும் அதை கடைபிடிப்பதிலும் அவர்கள் உணர்வோடு இருந்தார்கள். இதோ இந்த அன்பு ஆண்டவர் இயேசுவின் முன்பு உன்னை ஒப்புக்கொள்ளு மகளே, ஒப்புக்கொள்ளு. அங்கங்க நிக்கிறதுக்கு வரலையா? நீ அப்படியே போறதுக்கு வரல. வா, முன்னால வா. வாலிபனை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். கவரிடும் உன்னை பார்க்கின்றார், உன் கண்ணீரை துடைக்க வருகின்றார். உதவிட அவர் கரம் நீட்டுகிறார், உதவிட அவர் கரம் நீட்டுகிறார். உன் உள்ள
கண்களை மூடு. உன் இல்லத்திலே இயேசுவுக்கு ஒரு இடம் தருவாயா? ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு மகளே. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, அவர் சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, நீ சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, அவர் சிந்திய திரு ரத்தம் உனக்காக. கலங்கிடும் மனிதா வருவாயா, கலங்கிடும் மனிதா வருவாயா, என் கர்த்தரின் பாதத்தில் விழுவாயா. நீயே முழங்கால் படியிடுவோம். ஒரு நல்ல முடிவு இருக்கு. இயேசுவின் பாதத்தில் வருவாயா? எப்படி? ஒரு பரிசேயனை போல அகம்பாவம் பிடித்தவனாக, ஆணவம் பிடித்தவனாக, செருக்கு பிடித்தவனாக, எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்ற மனநிலையில் வருகிறாயா? ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே, நான் பலவீனன், என்னை மன்னியும் என்று சொல்லி வருவாயானால் இன்று உன் வீட்டிலே என் தெய்வம் கடந்து வருகிறார். ஆண்டவரே, என்னை மன்னியும். நீ வந்த காலத்தை, நீ என்னை தேடி வருகிற காலத்தை நான் அறியாமல் என்று சொல்வதை விட அறிந்து கொள்ள விரும்பாமல் இருந்து விட்டேன். என்னை மன்னியும், என்னை உமக்கு உகந்த பணியாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்துங்க, 2 கரங்களை உயர்த்துங்க. தீமை வேண்டாம் ஆண்டவரே, பாவம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை இந்த உலகத்தில் உங்க அன்பிலிருந்து பிரிக்க எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க மட்டும் எனக்கு வேணும். சத்தம் உயர்த்தும். இது மைதானம் முழுவதும் இயேசுவின் அன்புக்குள்ள போங்க. ஒப்புக்கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். இயேசுவே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். இதோ ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு தன் கண்ணீரால் அவனுடைய பாதங்களை கழுவிய மன்னனா மரியாள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது அன்னை மரியாளுக்காக காட்சி தந்தது. எவ்வளவுகள் பாவத்தை நினைத்த மனதுருக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்தாளோ அந்த மனதின மரியாளுக்கு தான் ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ராயப்பர் வெளியே சென்று மனங்கசந்து அழுதார். ஹிருதயங்களை கிளந்து கொண்ட நல்லவர் சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுதோ தாய் திருச்சபையின் தலைவராக ஆண்டவர் நியமித்தார். இதோ நல்ல கொள்ளனும் நீயும் நானும் தண்டிக்கப்பட்டிருப்பது முறையே என்று சொல்லி தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு கண்ணீரோடு அறிக்கை செய்கின்ற பொழுதோ இன்று நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய் என்ற ஆசீர்வாதம். இதோ யார் யார் ஆண்டவரிடத்திலே பூரணமாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த வேளையிலே நற்கருணை நாதராக அன்னாளின் தெய்வமாக ஆபிரகாமின் தெய்வமாக நின்று கொண்டு புதிய படைப்பாக மாற்றுகிறார். இதோ அருவருப்பான சாக்கடையாக கிடைக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய ஜீவிதத்தை விலையேற பெற்ற திராட்சரசமாக மாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார்.
கண்களை திறந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கரங்களை கூப்பிய வண்ணமாக மாண்புயர்வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருளனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவரும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகவே. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். 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 அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க. கர்த்தர் உடனே பெற்றோர்கள் ஆசிரியப்பட்டவரே, உடைய திருவிஜன் கன்னியாகவே சோம் ஆசிரியப்பட்டவரே, அச்சிஷ்டமரியாயே ஸ்ரீகிருஷ்ண மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவே நன்றி, இயேசுவே இயேசுவே சரணம். இயேசுவே சரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.